ரோஹித் சர்மா மற்றும் கோலி ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க. ஒரு நாள் போட்டிகள்ல மட்டுமே விளையாடிட்டு இருக்காங்க. இதனால தரவரிசை பட்டியலில் இருந்து அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கா. ஒருவேளை 2 பேரும் ஒரு நாள் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விடுவார்களோ அப்படின்ற வதந்தி பரவ தொடங்கியிருக்கு. ஒரு சகாப்தம் முடிந்து விட்டதா, BCCI இருவரையுமே ஓய்வு பெறும்படி கட்டாயப்படுத்திட்டாங்களா அப்படின்னு ரசிகர்களுமே சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திட்டும் இருக்காங்க. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில ரோஹித் சர்மா அவர்களுடைய அபாரமான ஆட்டத்தால இந்தியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பையை வென்றது ரசிகர்களுக்கு நினைவு கூர்ந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ODIல இருவருமே ஓய்வு அறிவிக்க கூடாது, கண்டிப்பாக அடுத்த வேர்ல்ட் கப் விளையாடியே ஆக வேண்டும் அப்படின்னு ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. அதன்படிதான் 2 பேருமே செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. ஆனால் BCCI உடைய தலையீடு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சமீபத்துல கூட ஆசிய கோப்பைக்கான பட்டியல் வெளியாச்சு. அதுல ஸ்ரேயஸ் ஐயருடைய பெயர் இடம்பெறல அப்படின்னு பல ரசிகர்களுமே கொந்தளிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஹர்ஷித் ராணா எப்படி உள்ள வந்தார் அப்படின்ற கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால BCCI பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எப்படிப்பட்ட முடிவெடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அது போன்ற நிலை இருக்க, தற்போது பாத்தீங்கன்னா ODI உடைய கேப்டன்சியுமே மாற இருக்கா. புதிய கேப்டனாக நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் இடம்பெற உள்ளார் அப்படின்ற செய்தி தமிழ் ரசிகர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.